தேவைகளை பேசுவதற்கு இந்த திராவிட ஆட்சியாளர்களுக்கு துணிவு கிடையாது, கூட்டணி கட்சிகளுக்கு தெம்பு கிடையாது. ஆனால் இவ்வளவு காலம் பஞ்சமரலம் மீட்கப்பட வேண்டும் என்று அம்பேத்கரி அமைப்புகள் மட்டும் பேசிக் கொண்டிருந்தார்கள். இன்று அண்ணன் சீமானவர்களும் அந்த கருத்தை முன்வைத்து பேசுகிறார். ஆக இந்த மேடைக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜான் தாமஸும் ஏழுமலையும் இந்த செங்கல்பட்டு மண்ணில் தான் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். யாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள்? ஆட்சியாளர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். 1968 அரைப்படி கூலி உயர்வுக்காக போராடிய 44 போராளிகள் வெண்மணியில் படுகொலை செய்யப்பட்டார்கள். அன்றிலிருந்து இன்றைய வேங்கை வயல் வரை எண்ணற்ற படுகொலைகள், வன்முறைகள் இந்த ஆதி தமிழ் குடிகள் மீது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே வந்திருக்கிறது. இந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? எதை கேட்டு ஜான் தாமஸும் ஏழுமலையும் போராடினார்கள்? திராவிட ஆட்சியாளர் அடித்த கொள்ளையில் பங்கு வேண்டும் என்பதற்காக அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களா? இல்லை அமைச்சரவையில் பதவி வேண்டும் என்பதற்காக அந்த கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களா? இல்லை பட்டா வேண்டும் என்று கேட்டு படுகொலை செய்யப்பட்டார்களா? இல்லை பவிசான வாழ்க்கை வேண்டும் என்று அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களா? கிடையாது. இந்த மண்ணில் எங்களுக்கு நிலம் வேண்டும் என்று போராடினார்கள். 100 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுக்கு பஞ்சமி நிலம் தரப்பட்டது. இந்த மண்ணில் மிட்டா மிராசுகளுக்கு எதிராக, பண்ணையார்களுக்கு எதிராக, பெரும் நில உடைமை சக்திகளுக்கு எதிராக பஞ்சை போராளிகளாக உழைத்த பறையர் சமூக குடிகளுக்கு நிலம் வேண்டும் என்று போராடினார்கள். ஜேம்ஸ் ட்ரெமன்ஹியர் அவர்களுக்கு 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலத்தை கொடுத்தார். 100 ஆண்டுகள் கழித்து பார்க்கிறோம், இந்த ஆட்சியாளர்களால் அவை பிடுங்கப்பட்டிருக்கிறது. எந்த தமிழ் மண்ணிற்காக கொட்டுகிற மழையானாலும் கொளுத்துகிற வெயிலானாலும் எந்த தமிழ் குடிகள் இங்கே போராடுகிறதோ, எந்த பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் போராடுகிறார்களோ, அந்த மக்களுடைய நிலங்கள் இங்கே யாரால் பிடுங்கப்பட்டது? ஆட்சியாளர்களால் பிடுங்கப்பட்டிருக்கிறது. ஆக பிடுங்கப்பட்ட நிலங்கள் எங்களுக்கு திரும்பி தரப்பட வேண்டும் என்று ஜான் தாமஸும் ஏழுமலையும் இந்த செங்கல்பட்டில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக குரல் எழுப்பினார்கள். சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். 100 ஆண்டுகளுக்கு முன்பு இதே செங்கல்பட்டு ஆட்சியர் ஜேம்ஸ் ட்ரெமன்ஹியர் பஞ்சமி நிலத்தை கொடுத்தார். 100 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட ஆட்சியில் அதே மாவட்ட ஆட்சியரால் அவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது! ஆக ஆளுகிற ஆட்சியாளர்கள் பஞ்சமி நிலம் மீட்புக்கு எதிராக இருக்கிறார்கள். அதனால்தான் இந்த காவல்துறை கயவர்கள் அவர்களை சுட்டுக் கொன்றார்கள். ஆக இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது இந்த நாட்டின் கனி வளத்தில், காட்டு வளத்தில், நில வளத்தில், நீர் வளத்தில் பங்கு வேண்டும் என்பதற்கை கேட்பதற்காக அல்ல. எந்த மண்ணில் அவர்கள் உழைக்கிறார்களோ அந்த மண் அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த மண் வேண்டும் என்பதற்காக ஜான் தாமஸும் ஏழுமலையும் போராடினார்கள். ஆனால் அதற்காக சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். உலக வரலாற்றை பாருங்கள். உலக வரலாறு முழுவதும், உலக நாடுகள் முழுவதும் பெரும்பான்மை மக்கள் ஆள்கிறார்கள், சிறுபான்மை மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த கேடுகட்ட இந்தியாவிலும் தமிழகத்திலும் தான் சிறுபான்மை மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். பெரும்பான்மை மக்கள் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். எதற்காக போராடி கொண்டிருக்கிறோம்? எங்களுக்கு வீட்டு மனை வேண்டும், வேலை வேண்டும், எங்களுக்கு வளம் வேண்டும், உரிமை வேண்டும், நிலம் வேண்டும் என்பதற்காக அனுதினமும் போராடி கொண்டிருக்கிறோம். ஆக ஒரு பெரும்பான்மை மக்கள் இங்கே தொடர்ந்து போராடுவதற்கு அடிப்படை காரணம், ஒரு சிறுபான்மை கூட்டம் இங்கே ஆள்வதற்கான சிந்தனையை, ஒரு அடிமை சிந்தனையை பெரும்பான்மை மக்களிடம் விதைத்து வைத்திருக்கிறது. அந்த சிந்தனையை தகர்த்தெறிந்துதான் ஒரு மாற்று ஆட்சி இங்கே நிறுவ வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். ஆக பஞ்சமி நிலம் மீட்கப்பட வேண்டும் என்பது இந்த நாட்டின் பூர்வகுடி மக்களுக்கான முழக்கம். அந்த முழக்கத்தை இங்கே அண்ணன் சீமான் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார். அதை பாராட்டித்தான் நாம் எல்லாம் இங்கே ஆதரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்த பொழுது அண்ணன் ஹிமாயின் அவர்கள் சொன்னார், தம்பி நீ இந்த கூட்டத்தில் பேசிய பிறகு உன் மீது பாய்ந்து பிராண்டி விடுவார்கள் என்று சொன்னார் அண்ணன் சீமான். அண்ணன் ஹிமாயின் அவர்கள், நான் சொன்னேன் பாவம் செய்யாதவன் கல்லறியட்டும் என்று இயேசு சொன்னாரே, அப்படி பஞ்சமி நிலம் பற்றி பேசுவதற்கு துணிவுள்ளவன் என் மீது விமர்சனம் செய்யட்டும் என்று சொன்னேன். பஞ்சமி நிலம் பற்றி பேசுவதற்கான துணிவை பெற்ற தலைவனை கொண்டவர்கள் என்னை பற்றி பேசட்டும், விமர்சனம் செய்யட்டும் என்று சொன்னேன். அப்படிப்பட்ட துணிவு யாருக்கும் கிடையாது. லட்சோப லட்சம் மக்களை கூட்டுவார்கள், கூட்டணி கணக்குகள் பேசுவார்கள், எங்கள் கூட்டணி தான் வலிமையான கூட்டணி என்று பேசுவார்கள். ஆனால் ஒருவருக்கு கூட
இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசுவதற்கு தெம்பு கிடையாது, பஞ்சமர் நிலத்தை பற்றி பேசுவதற்கும் தெம்பு கிடையாது. அப்படி பேசினால் கூட்டத்தில் இடம் கிடையாது. இதுதானே சனாதானம், தான் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயம். அந்த சமுதாயத்திற்கு பாக்கியப்பட்ட 12 லட்சம் ஏக்கர் பஞ்சு நிலம் பறிக்கப்பட்டிருக்கிறதே, அந்த ஆட்சியாளர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை வைப்பதற்கு துணிவற்ற நிலைதானே இங்கே சனாதானம் எனப்படுகிறது. அந்த கூட்டணியில் குரல் எழுப்பப்பட நிலைதானே இங்கே சனாதானம் எனப்படுகிறது. ஆக எளிய மக்களுக்கான குரல்களை ஒடுக்கி அவர்களை நிரந்தர அடிமையாக்குவது என்பதுதான் சனாதனம். அதைத்தான் திராவிட கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தை ஏறத்தாழ 6 முறை ஆட்சி செய்து விட்டார்கள். 6 முறை திமுக ஆட்சி செய்திருக்கிறது. ஏறத்தாழ 4 நூற்றாண்டு காலம் இவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இவர்கள் ஆட்சியில் தான் இந்த நிலம் பறிக்கப்பட்டது. பாமர மக்கள் பறித்திருந்தால் பரவாயில்லை, ஆளுகிற ஆட்சியாளர்களே பறித்திருக்கிறார்கள். அவர்களுடைய அலுவலகமே முரசை அலுவலகமே பஞ்சமி நிலத்தில் தான் இருக்கிறது. ஆக பாமர மக்கள் பஞ்சை பராரி திருடினார் என்று சொன்னால் கூட அவற்றை ஏதாவது ஒரு வகையில் நியாயப்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் பல்லாயிரம் கோடிகளை குவித்து வைத்திருக்கக்கூடிய திமுகவின் முரசொலி அலுவலகம் இந்த பஞ்சமி நிலத்தில் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் ஏன் எங்க நிலத்தை திருடிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆக ஆள்வதற்கு வக்கற்றவர்கள் தங்களுக்கு காலம் காலமாக வாக்களித்தவருடைய நிலங்களை திருடிக் கொண்டு தொடர்ந்து இவர்களை ஒடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒடுக்கிக் கொண்டிருப்பவர்கள் தொடர்ந்து பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நண்பார்ந்த தோழர்களே, முழு பொய்களை காட்டிலும் ஆபத்தானவை அரை உண்மைகள். இந்த திராவிட கட்சியில் சொல்லிக் கொண்டிருப்ப அத்தனையும் அரை உண்மைகள் தான். நாங்கள் தான் உங்களுக்கு கல்வி கொடுத்தோம், நாங்கள் தான் உங்களுக்கு வேலை கொடுத்தோம், நாங்கள் தான் உங்களுக்கு உரிமை கொடுத்தோம், அதிகாரம் கொடுத்தோம், உங்களுக்கு நிலம் கொடுத்தோம் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கல்வியும் வேலை நிலமும் யார்? திராவிட கட்சிகள் எங்களுக்கு போட்ட பிச்சையா? கருணாநிதி 9 வயதாக இருந்த பொழுது 1932 பூரா ஒப்பந்தத்தின்படி கல்வி வேலை வாய்ப்பு இடஒதுக்கீட்டை நாங்கள் பெற்றோம். கருணாநிதியும் திமுக போட்ட பிச்சை கிடையாது. நாங்கள் போட்ட நில பிச்சைகள் தான் உங்கள் அலுவலகம் இருக்கிறது, நீங்கள் இருக்கிறீர்கள், உங்கள் கட்சிக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆக கல்வி வேலை வாய்ப்பை அதிகாரத்தில் 1932 நாங்கள் பெற்றுவிட்டோம். நீங்கள் கட்சி ஆரம்பித்தது 1949 தான். நிலம் யார் கொடுத்தது? 1892. 100 ஆண்டுகளுக்கு முன்பு கருணாநிதி பிறக்கவில்லை, அண்ணாவும் பிறக்கவில்லை, யாரும் பிறக்கவில்லை. 1892 12 லட்சம் ஏக்கர் பஞ்சு நிலங்கள் எங்களுக்கு தரப்பட்டது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தரப்பட்ட கோயில் நிலங்களை இந்த ஆட்சியாளர்கள் மீட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எந்த சனாதனத்தின் எதிரி நாங்கள் என்று திமுக மார்தட்டிக் கொள்கிறதே, சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அதன் கூட்டணி கட்சிகள் இங்கே கொக்கரித்துக் கொண்டிருக்கிறதே, அவர்கள் அந்த சனாதனத்திற்கான 1000 ஏக்கர் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட 5000 கோடி நிலங்களை மீட்டிருக்கிறார்கள். ஆனால் சூரியனுக்கு ஓட்டு போட்டே இருளில் மூழ்கி போன இந்த பஞ்சை பராரிகளுடைய பறையர்களுடைய நிலங்களை நீங்கள் ஏன் மீட்கவில்லை? ஆக 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நிலத்தை மீட்கப்படுகிறது, 100 ஆண்டுகளுக்கு முன்பு தரப்பட்ட நிலங்களை ஏன் மீட்க முடியவில்லை? ஏனென்றால் மனமில்லை உனக்கு. கூட்டணி கட்சிகளுக்கு அதை வலியுறுத்தக்கூடிய தெம்பு இல்லை, திராணி இல்லை, துணிவு இல்லை. அதுதான் காரணம். ஆக நிலத்தை மீட்க வேண்டும். நிலத்தை இவர்கள் ஏன் மறுக்கிறார்கள் என்று சொன்னால், நிலம்தான் இங்கே அடிப்படை. ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் எது? உணவு, உடை, உறைவிடம். இந்த 3 எதிலிருந்து கிடைக்கிறது? நிலத்திலிருந்து தான் கிடைக்கிறது. ஆக நிலத்தின் மீதான உரிமை வென்றவன் இங்கே ஆதிக்க சமூகமாக இருக்கிறான். நிலத்தின் மீதான உரிமை இழந்தவன் இங்கே அடிமை சமூகமாக இருக்கிறான், ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறான். ஆக இந்த சமூகத்தை ஜனநாயகப்படுத்த நிலத்தை பகிர வேண்டும். ஆனால் இவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து 4 நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது, 6 முறை ஆகிவிட்டது. ஆனால் நில பகிர்வு என்று சொன்னால் இவர்களுக்கு வேப்பங்காயாக கசக்கிறது. ஏனென்று சொன்னால் இவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இவருடைய அமைச்சர்கள் அடித்து வைத்திருக்கக்கூடிய பஞ்சு நிலங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஜெகத்ரட்சகன் திண்டிவனத்தில் 300 ஏக்கருக்கு மேல் குவித்து வைத்திருக்கிறார். இங்க எத்தனை கல்வி நிலையங்கள் இருக்கிறது? அத்தனையும் பஞ்சு நிலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. ஆக நிலத்தின் மீதான அந்த ஜனநாயகத்தை இவர்கள் கொண்டு வந்தால்தான் இங்கே சமூகத்தில் ஜனநாயகம் நிகழும். ஒரு காலகட்டத்தில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று நிலத்தை முதன்மைப்படுத்தி இங்கே வாழ்ந்தவன் மேல் கீழாக வாழவில்லை. ஆக நிலத்தை பங்கிட்டு உனக்கு எனக்கு என்று எப்பொழுது பிரித்தானோ, நிலத்தின் மீதான ஏற்றத்தாழ்வு எப்பொழுது வந்ததோ அப்பொழுதுதான் இங்கே சாதி வேர்கொள்கிறது. ஆக சாதி சமத்துவம் இங்கே வேண்டும் என்று சொன்னால் இங்கே நிலத்தில் சமத்துவம் வேண்டும். நிலத்தில் சமத்துவம் வேண்டும் என்று சொன்னால் இந்த திராவிட ஆட்சி மண்ணிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும், நீக்கப்பட வேண்டும். அதுதான்
இதுதான் அடிப்படை. ஆக நிலத்தை இங்கே ஜனநாயகப்படுத்துவது அடிப்படை. ஆக நிலத்தை ஜனநாயகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஆள்பவர்களுக்கே மீண்டும் மீண்டும் வாக்களிக்க கூடாது. ஆள்பவர்கள் மீண்டும் மீண்டும் வாக்களித்தால் வெண்மணியும் விழுப்புரமும் மேலவளவும் வேங்கை வேலும் தான் மீண்டும் மீண்டும் நடக்கும் இங்கே. ஆக உழைக்கும் மக்கள் விடுதலை வேண்டும் என்று சொன்னால் இங்கே அவர்கள் சிறுபான்மை மக்கள் கிடையாது, பெரும்பான்மை மக்கள். ஒரு பெரும்பான்மை மக்கள் தங்களுடைய வலிமை அறியாமல் இருப்பதுதான் ஒரு சிறுபான்மை மக்கள் இந்த நாட்டில் தொடர்ந்து நம்மை ஆண்டு கொண்டிருப்பது அடிப்படை காரணம். ஆக சிறுபான்மை மக்களை இங்கு நாம் அப்புறப்படுத்திவிட்டு உழைக்கும் பெரும்பான்மை மக்கள் நாம் ஆட்சி அதிகாரத்தை நாம் கைப்பற்ற வேண்டும். ஆக இதுதான் அடிப்படை. ஆக சாதி வாரி கணக்கெடுப்பு வைக்க வேண்டும், பஞ்சவர்ண மீட்பு வேண்டும் என்றெல்லாம் மற்ற நாடுகளில் சிறுபான்மை மக்கள் தான் போராடுவார்கள். இங்கே பெரும்பான்மை மக்கள் தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அதற்கு அடிப்படை காரணம் நம்முடைய வலிமையை நாம் அறியவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுவார், யானை ஒப்பிடுவார், யானை பலம் வாய்ந்த ஒரு மிருகம். யானை நினைத்தால் எல்லாவற்றையும் அடியோடு சாய்த்து விடும். ஆனால் அந்த யானை குட்டியாக இருக்கிற பொழுது அதன் கால்களில் ஒரு சங்கிலியை கட்டி விடுவார்கள். ஆக அந்த யானை தன்னுடைய பலத்தை அது உணராது. அப்படித்தான் நம்முடைய பலத்தை உணராமல் இந்த ஆட்சியாளர்கள் நம்மை ஒரு எளிய மக்களாக, ஒரு வலிமையற்ற மக்களாக வைத்திருக்கிறார்கள். ஆக பஞ்சமி நிலம் மீட்கப்பட வேண்டும், சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும். எங்கள் இடஒதுக்கீட்டின் மீது கை வைப்பதற்கு இந்த திராவிட ஆட்சியாளர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. எங்கள் இடஒதுக்கீடு 1932 வைந்தது. எங்கள் இடஒதுக்கீட்டை ஒரு முறையான சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் எப்படி உடைத்து உள்ஒதுக்கீடு என்ற அநியாயத்தை நீங்கள் செய்தீர்கள். ஆக எங்களை நீங்கள் உடைத்தால் உங்களை நாங்கள் உடைப்பதற்கு தயாராக இருப்போம் என்று சொன்னவனாய் பஞ்சமி நிலம் மீட்கப்பட வேண்டும், சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலிமையாக முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.